பில்லி, சூனியம், ஏவல் இதை பற்றிலாம் எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு பயம் இருக்குது. இதில் இருந்துலாம் நம்ம பாதுகாத்துக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணலாம்? எந்த அளவுக்கு பில்லி சூனியம் அப்படிங்கிறது உண்மையான விஷயமாக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குதோ அதே மாதிரி இந்த பில்லி சூனியம் சம்மந்தப்பட்ட மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லா ஜாதகத்துக்கும் செய்ய முடியாதுங்கிற விஷயமும் அதை விட ஆழமான உண்மையாக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒருவருடைய ஜாதகத்தில் பில்லி சூனியம் செய்ய முடியும், பில்லி சூனியத்தால் பாதிப்பை ஏற்படுத்த முடியும் அப்படின்னா அந்த மாதிரி பில்லி சூனிய பாதிப்புகள் இந்த பில்லி சூனிய மாந்திரிகம் செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நிவர்த்தி கிடைக்குது அப்படிங்கிறத விட அந்த மாதிரி ஒரு பாதிப்பே வாராமல் இருக்கிறதுக்காகத்தான் அமாவாசை, பௌர்ணமி போன்ற ஒரு சில திதிகளில் குலதெய்வ வழிபாடு வச்சுக்கிறது. உங்களுடைய மனசில் நிறைந்து மறைந்த பெரியவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணம் சம்மந்தப்பட்ட காரியங்களை சரியான திதிகளில் செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி பில்லி சூனியம் அப்படிங்கிறது அவ்வளவு எளிதாக செய்ய முடியாத ஒரு சூழல் எல்லோருக்குமே கிடைக்குது அப்படிங்கிறது யதார்த்தம்.